ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அழகு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகராதி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் அண்ட் கொடைக்கானல் சுற்றி இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், டூரிஸ்ட் மஸ்ட் வாட்ச் பிளேசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் நம்ம பழனி அண்ட் திண்டுக்கல் 2 ரூட் வழியாக போகலாம். நாங்கள் போனது திண்டுக்கல் வழியாக போனோம். ஸோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு 95 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 35 to 40 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி மவுண்டெயினில் ஏறுற மாதிரியே இருக்கும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஜாலியாக இருக்கும். அங்கங்கே நம்ம பைக்கை நிறுத்தி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அரௌண்ட் அந்த 35 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2 to 3 hours ஆயிரும். அண்ட் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா டம் வியூ பாறை அண்ட் சில்வர் ஃபால்ஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் குரோக்கஸ் வாக். இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பாத் மாதிரி இருக்கும். ஸோ ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம நடந்தே போகணும். ஸோ சைடில் வந்து நமக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான மவுண்டைன் அண்ட் சிட்டி வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல ஆப்டான பிளேஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் வந்து ரோஸ் கார்டன். ஸோ சீசன் டைமில் போனீங்கன்னா இங்கே வந்து thousands ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோட போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான பிளேஸ் இது. வேண்டிய முக்கியமான பிளேஸ் வந்து கொடைக்கானல் போட் ஹவுஸ். இது சென்டர் ஆஃப் டவுனில் இருக்குது. இது ஒரு மேன்மேட் லேக். இங்கே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 seater 30 மினிட்ஸ்க்கு 200 rupees வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே நீங்கள் போனீங்கன்னா ஆசமாக இருக்கும் கிளைமேட். ப்ளஸ் இது சைடில் வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு, ஈவினிங் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூம்பாறை வில்லேஜ். இது கொடைக்கானலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ்னே சொல்லலாம். சீசன் டைமில் போனீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். நடுவில் அந்த வில்லேஜ் இருக்கும். ஸோ மேலேருந்து நீங்கள் அந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வில்லேஜில் குழந்தை வேலர்னு ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ டூரிஸ்ட் வர எல்லோரும் கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணணும். இது ஒரு பவர்ஃபுல்லான முருகன்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் பூம்பாறையிலேருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியராக போனீங்கன்னா மன்னவன்னூர் ஈகோ டூரிசம் சைட்டுன்னு ஒரு ஸ்பாட் வரும். ஸோ இது வந்து ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். ரீசெண்ட் டேஸில் இங்கே நிறையா மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ்னால் ஷீப் ஷெல்டர், ரேபிட் ஷெல்டர், தென் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. அங்கே வந்து போட்டிங் ஆல்சோ அவைலபிள், ரோப் கார்ஸ். கிளைமேட் நல்லா இருந்தால் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ டூரிஸ்ட் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. பிகாஸ் இது வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியராக நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிற பாதையே ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் வந்து மயூர் வியூ பாயிண்ட். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டைன் வியூஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ்ட் அண்ட் கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் போகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸ் வந்தாலே.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பைன் ட்ரீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறையா மங்கீஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ அதோடய நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் போன டைமில் எங்களோட வாட்டர் பாட்டிலை வந்து அது தூக்கிட்டு போயிடுச்சு. அண்ட் நீங்கள் கொண்டு போகிற ஃபுட் அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் நல்லா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிறையா தூக்கிட்டு போகுது மங்கீஸ் வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பிளேஸ் வந்து குணா கேவ். இந்த கேவ் பற்றி நான் அவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஃபேமஸ் குணா மூவி அண்ட் தி மஞ்சுமல் பாய். ஸோ எல்லாமே இந்த பிளேஸில் ஷூட் பண்ண மூவிஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் வந்து பில்லர் ராக் வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு 3 பில்லர் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ்ட் அண்ட் க்ளவுடில் இந்த பில்லர்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் வேல்யூ வியூ பாயிண்ட். ஸோ இது அனதர் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட். ஸோ இங்கேயும் நல்ல வியூஸ் நல்லாயிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நம்ம ஷாப்பிங்க்கு ஏற்ற நல்ல பிளேஸ் இது. சாக்லேட்ஸ் அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில்ஸ்லாம் இங்கே நிறையா கடையில் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பிரையன் பார்க். இது லேக் பக்கத்துலேயே தான் இருக்கும் பிரையன் பார்க். ஸோ கம்பேர்ட் டு ரோஸ் கார்டன் இது வந்து சைஸில் வந்து ஸ்மாலராக தான் இருக்கும். பட் நிறைய பிளான்ஸஸ்லாம் இதில் அதிகமாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைமில் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.